இந்த 35 வருஷத்துல நான் சந்திச்சது ஒன்னா ரெண்டா? பல நேரங்கள்ல கல்லெடுத்து அடிச்சு நம்ம வெளியே சொல்லல. நம்முடைய பேனட்ல அடிச்சிருக்கிறாங்க, செருப்பு எடுத்து தூக்கி காட்டியிருக்கிறாங்க, எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. எதையுமே நம்ம பொருட்படுத்தல. அது அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, அதனால அவன் ஆத்திரப்படுறான். அப்பதான் நான் சொன்னேன், கல்லெடுத்து வீசக்கூடிய தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால எதையுமே நம்ம பெரிதுபடுத்தினதே கிடையாது. ஆக்சிடென்ட்ல என் முகத்துல இந்த காயம் ஏற்பட்டு நான் வேடச்செந்தூர்ல இருந்து திண்டுக்கல் ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கிறேன். நான் கொஞ்சம் சுயநினைவு இருந்தப்ப பத்திரிகையாளர் கேட்டான், சார் இதுல PMK தலையிட்டு இருக்குமா, சதி செய்திருக்குமா, பாட்டாளி மக்கள் கட்சி தான் உங்களை கொல்ல முயற்சித்தார்களா? நான் அவனை கடுமையா கோபிச்சேன். என்னப்பா தேவையில்லாத கொஸ்டின் கேக்குறீங்க, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன். அதை வச்சு நான் அரசியல் பண்ண விரும்பல. இப்ப போராட்டத்தை நிறுத்தின உடனே ரஜினிகாந்த் எல்லாம் சொன்னாங்க, நாம போராடி இருக்கணும்னா அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி எங்க தலைவருடைய பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கேள்விக்குறின்னு சொல்லி நாம போராட்டம் நடத்தி அவன் மேல FIR போட வச்சு அவனை அரெஸ்ட் பண்ண வச்சிருந்தோம்னா நம்ம மேல இப்படி யாரும் திரும்பி இருக்க மாட்டாங்க. நீங்க போராட வேண்டாம்னு சொன்னதுனால வந்த விளைவுதான் இது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல. இது நான் மறுபடியும் சொல்றேன், இதுல BJP RSS எல்லாம் இருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு அரசியல் அதுக்குள்ள இருக்குது. பார் கவுன்சில் எலெக்ஷன் வரப்போகுது. அதை காஸ்ட் போலரைசேஷனுக்காக சாதியவாதிகள் இதை ஊதி பெருக்கிட்டாங்க. பார் கவுன்சிலுக்குள்ள இருக்கிற சாதியவாதிகள் ஒவ்வொருத்தனுக்கும் அமுல்ராஜ், திருமாவளவன், அவங்க ஒரே காஸ்ட். அமுல்ராஜுக்கு எதிராக இதை அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பண்றாங்க. அமுல்ராஜுக்கு எனக்கும் பாக்குற இடத்துல அலுவலர் சொல்லிட்டதோட சரி, அவருடைய அரசியல் நம்முடைய அரசியல் இது வரலும் ஒரு நாளும் VCKவுக்கு அவர் வந்ததில்லை, அவரு இருக்கிற அரசியலுக்கு நான் போனதில்லை. அவர் எலெக்ஷன்ல நின்று இதெல்லாம் ஆதரவு கேட்டதில்லை. அவருக்கு ஆதரவா விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞர் சங்கம் போய் பிரச்சாரமும் பண்ணது கிடையாது. அவருடைய சொந்த செல்வாக்கில் அவர் ஜெயிச்சு வந்தார். அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். ஆனா எப்படி முடிச்சு போடுறான் பாருங்க. ஏன்னா சாதியவாதிகள் எப்போதுமே சாதியவாதமா தான் சிந்திப்பாங்க. தலித்துகள் ஒருபோதும் சாதியவாதமா சிந்திச்சதே கிடையாது. அப்படி சிந்திச்சதே கிடையாது. அதுல விடுதலை சிறுத்தைகள் அப்படி நினைச்சது கிடையாது. யாருகிட்டே அப்படி உறவானது கிடையாது. அவர் தலித்து, அதனால எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கன்னு போய் அவர்கிட்ட ஏதாவது கேட்டோமா, நம்ம அறிக்கை விடுங்கன்னு சொன்னோமா? கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த ஃபுட்டேஜ் கேட்டோம், அது முறைப்படி எழுதி கொடுத்தாதான் இந்த சந்திரமோகன் திலீபன் வந்திருக்கிறாரு. ஏதோ போய் பயங்கரமா தாக்கிட்டாரு நாங்களும் நினைச்சுக்கிறோம். நாங்க போனா ரெண்டு கையை வாங்குறாரு, வீடியோ பார்த்தா கை அவ்வளவுதான், கொடூரமாக தாக்கினார் அப்படின்னு போடுறாங்க. அது மூணு தடவை தள்ளும்போது ஒரு தடவை முடியல இப்படி லேசா போகுது, இப்படி தட்டுக்கிறாரு. அவர் தலையில கூட ஓங்கி அடிக்கல. ஆனா கொடூரமாக தாக்கினார்கள், கடுமையாக தாக்கினார்கள். அவர் ஏன் உள்ள போனாருன்னு தெரியல. எப்படி அவர் ஏதாவது கார்டு வாங்க போனாரான்னு தெரியல. எவ்வளவு இதுக்கு என்ன காரணம்னா, பார் கவுன்சில் எலெக்ஷன் ஒரு காரணம். காஸ்ட் போலரைசேஷனுக்காக உடனே திருமாவளவன் திருமாவுடைய ஆட்கள் உள்ள பூந்து அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக திருமாவளவனை நிறுத்தி அதன் மூலமா ஒரு காஸ்ட் போலரைசேஷனை உருவாக்குறது. அப்படியே சாதி ரீதியா எல்லா இடங்களையும் தகவல் கொடுத்து அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, விடாதீங்க, அங்கங்க தீர்மானம் போடுங்க, அங்கங்க ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. BR கவாய் மீது செருப்பு வீசியதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துங்கள் என்று சொல்ல ஆளே இல்லை, தீர்மானம் போடுங்கள் என்று சொல்ல ஆளே இல்லை. எனது அருமை தோழர்களே, இது ஒரு புரிதலுக்காகத்தான் சொல்லுகிறேன். நாம எப்பவும் ஜனநாயக பாதையை விட்டு விலக வேண்டாம். நாம் எப்போதும் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்பட வேண்டாம். நாம் எந்த சாதிக்கு எதிராகவும் சாதி அடிப்படையில் செயல்பட தேவையில்லை. வன்கொடுமைகளை கண்டிப்போம், அது வேறு. ஆணவ கொலைகள் நடந்தால் கண்டிப்போம், சாதிய வன்கொடுமைகள் நடந்தால் கண்டிப்போம். அது இந்த சாதி அந்த சாதி என்பதற்காக அல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்போம், அவ்வளவுதான். யார் பாதிக்கப்பட்டாலும் நிற்போம். அதுல நமக்கு சாதி ஒரு அளவுகோல் கிடையாது. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. அந்த சக்திகள் சனாதன சக்திகளாக இருக்கிறார்கள். அந்த சக்தியிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு முன்பு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அதுதான் நம் முன்னால் இருக்கிற சவால். அந்த அடிப்படையில் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஜனநாயக சக்திகள் நம் கருத்தியலோடு
உடன்பட்டு நிற்கிறார்கள் என்பதே நமக்கு மிகப்பெரிய பலம். உயர்நீதிமன்றத்தில் மிக உயர்ந்த அதிகார பீடத்தில் அமர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதி வழங்கியவர்கள் இன்றைக்கு நம் பக்கம் நின்று நம்முடைய குரலுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த நிகழ்வில் பங்கேற்று அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை நம்மிடையே உருவாக்கி இருக்கிற நீதிபதிகளுக்கும் அண்ணன் வில்சன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.